ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் செய்வோம். இது என்னோடய ஸ்டைல், நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து பன்னீர் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர். இதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, அதையும் வந்து நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மசாலா வந்து வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம், அதுக்குள்ளது தான். மிளகு ஒரு 10, கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் 2, பட்டை, அப்புறம் அன்னாச்சிப்பூ, அப்புறம் சோம்பு, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக வெடிக்கட்டும். இது கூட வந்து ஒரு 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம லைட்டாக சாப் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு இஞ்சி துண்டு, அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 பல் அந்த மாதிரி இருக்கலாம். இது கூட வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 7, அப்புறமா வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் மையும் போதும் நல்லா வரும், நல்லா பேஸ்ட்டாக வரும். அதனால் இந்த பன்னீர் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சுடு தண்ணியில் இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு நீங்கள் எது செஞ்சிங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக வரும் பன்னீர். அழுத்தினாவே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து இந்த பன்னீர் ரெசிபி வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். இந்த பன்னீரை நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள், செம சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம பொரிக்கலாம் போகிறது கிடையாது, டேரெக்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வெண்ணெயில் தான் செய்யணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நீங்கள் எண்ணெயில் கூட செய்யுங்க. இது பன்னீர் பட்டர் மசாலான்னு சொன்னதுனால நான் பன்னீர் வந்து வெண்ணெயில் செய்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விழுதில் வந்து நிறையா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும், தெளிக்கும். அதனால் அவ்வளோலாம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கூட வந்து ஒரு 3 தக்காளியை அரைச்சி நான் வந்து பியூரி மட்டும் ஆட் பண்ணுறேன். இது ஏன் நீங்கள் அது கூட சேர்த்து அரைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா அது வந்து சட்னி டேஸ்ட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம தனியாக ஆட் பண்ணும் போதும் அந்த தக்காளியோட டேஸ்ட்டு தனியாக தெரியும், நல்லாவே தெரியும். நமக்கு சாப்பிட்றப்ப அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதனால தான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இது வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து எக்ஸ்ட்ரா தான் இது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் அதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கலர்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட விட்டுடலாம். ரொம்ப காரம் சேர்த்துறாதீங்க. நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் வந்து காஞ்ச மிளகாய் நான் ஆல்ரெடி வதக்கிட்டு அதை அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா நான் வறுக்கெல்லாம் செய்யலை, நார்மலாக ஃப்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அது ஆக்சுவலாக அது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் நம்ம சாஃப்டான பன்னீராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டோம்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குது, அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி பட்டர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுருங்க, அவ்வளோதான். அப்போ தான் ஒரு ரிச் கிடைக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதனால் நான் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா வெண்ணெய் உருகி அது செட்டில்ட் ஆகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பன்னீர் பார்த்திங்கனாவே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக விழும். தெரியுதா தெரியல, நல்லா சாஃப்டாக அது கீழே விழும்போதுமே உங்களுக்கு அந்த பன்னீரோட சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பை பாய்.